என்னன்னு சீனி போட்டிருக்கா? ஆமாங்க. இப்ப வேணாமா, எனக்கு சுகர் இருக்கு. எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கியா? அப்புறம் என்னப்பா மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருச்சுல்ல? அப்புறம் என்னப்பா செய்முறை என்னங்கிறத பத்தி பேசிருங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, செய்முறையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா தானே செய்வீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்கண்ணே. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க போனோம்னா ஒரு சிலர் தோட்டத்தை எழுதி கொடுப்பாங்க, சிலர் ஊரே எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கெல்லாம் பெரிய ஜமீன் குடும்பம். அதனால நாங்க ஒன்றும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு 100 சவரம் போட மாட்டீங்களா? அது எங்க குடும்பத்துக்கு கம்மி தான். இருந்தாலும் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுல்ல. அப்புறமா எங்க வீட்டுல நிறைய காருங்க கிடைக்கு. இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் பொண்ணுக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கி கொடுத்துருவீங்க. ஏன்னா நாங்க ஜமீன் குடும்பம் இல்ல. அதுவும் இல்லாம பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேக்கு கட்டிலு, பீரோ, இந்த பண்ட பாத்திரங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. ஏன்னா ஜமீன் குடும்பம். புரிஞ்சுக்கிட்ட அப்படி. இந்த கல்யாணத்து மூலியமா எங்க ஜமீனுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. அதுதான் எனக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு அது பெருமையான விஷயம் தான். கையோட மாப்பிள்ளைய கூட இருந்தா அவர்கிட்ட அபிப்பிராயம் கேட்டலாம்ல. அது என்னடா சொல்லுடா. போங்கண்ணே. மாப்பிள்ளை கொஞ்சம் கூச்ச சுபாவா, அதான் பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த பெரியவர் மாப்பிள்ளையா? ஆமா, இதுதான் என் தம்பி. இப்பதான் கட்டிக்கு போற மாப்பிள்ளை. ஐயோ, ஜாசி கட்ட பொண்ணா இருக்கே. இப்ப எங்க அண்ணி மட்டும் உசுர இருந்துச்சுனா மாப்பிள்ளை யாரு என்ன ஏதா அட்ரஸ் என்னன்னு கேட்டலாம் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கோம். ஏடா கார்த்தி, மாப்பிள்ளை பார்த்ததா பார்த்த மண்டையில மஞ்சள் இருக்கிறவள பார்த்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. ஆளாளுக்கு அவன் வாழ்க்கையில விளையாடல. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன உடம்புல இல்ல உசுர ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்ன எப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கா? கேட்க மாட்டியா? வாய் முடித்த. எந்திரிங்கடா மச்சான், என்னாச்சு? எல்லாம் எந்திரிங்கடா. மச்சான், ஏய், கோவப்படாதீங்க. எந்திரிங்க, போடா. ஏய், மச்சான் கிச்சான் மண்டே திறந்து போடுவாங்க. ஏய், பெரிய மனுஷன் மரியாதை இல்ல. என்ன அப்படி பேசுற? பெரியவங்கன்னு உங்களுக்கே தெரியுதுல. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. இவனை கூட்டு வந்து பொண்ணு கட்டு வந்திருக்க. டேய், மாப்பிள்ளை போட்டோ அனுப்பிச்சிங்களா? இந்த போட்டோல இருக்கிறது யாரா? நான்தான்டா. இது எப்ப எடுத்த போட்டோடா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அட பெண்ணமேனே. டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி பிறக்கவே இல்லடா. போடா, கோவத்தை கலப்பாத. போடா போடா. அவனை வெட்டி தூர போடுறேன். ஐயா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ணை பத்தி தானே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அது சுகர் பேஷண்ட் வேற. சொல்லுங்க. பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? நல்ல கேளு முருகா. அப்ப அது அது உங்க மாமியா? மாமியாரா? பங்காளி, இதுக்கு மேல என்னால அடிக்க அக்கா, அவனுக்கு அசிங்கப்பட்டுற. உட்கார்ந்து எந்திரி. எந்திரி போ. நாளைக்கு சாக போற ஆயாவ அக்கான்னு சொல்றா பங்காளி தானே. ஏய், உன்னை வெட்டி பாரு. பேசுற அவ்வளவுதான். ஐயோ, ஏய், வாடி. இந்த மாதிரி புடைய கட்டி மினிக்கு வரான்னு சொன்னேன்ல. வாடி. முதல்ல ஒரு பொண்ணு என்னை பார்த்து திரிக்குதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ஏன் திரிச்சேன்னு. அக்கா, 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 என்னாச்சு? ஏய், வாங்கடா, இங்க தூங்குடா. வாங்கடா, டேய், வாங்கடா. ஐயோ, அக்கா. வாங்கடா முதல்ல சீக்கிரம். தூக்குடா, வேகமா தூக்குடா. கிளவி போயிடுச்சா? ஏய், போற அக்காக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை கொண்டே போடுடா. இந்த அக்காக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சுடா. அப்புறம் கொளுத்தி விட்டுறேன்டா நானே. நீ கொளுத்துற உங்க அக்காக்கு சுடுகாடு கொளுத்துற. போடா. வாடி. டேய், படிக்கட்ட பாத்துறடா, தடிக்கிறிக்கு கீழ விழுந்துடா. வாங்கடா. தமிழுக்கு வாரிசு வேணும்னா எங்க தங்கச்சி பொண்ணு கிட்ட வந்து நீ. உன் பரம்பரைக்கு கடைசி வாரிசு அந்த சுகர் வந்த தாத்தா தான்டா. உன் தங்கச்சி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாக்கலாம்டா. அது நடந்தா என் தம்பியோட தான்டா. பாக்கலாமா? டேய், உன் குடும்பத்தை அசிங்கப்படலாம விட மாட்டேன்டா. ஐயோ, இருக்காங்களே. நைஸா போயிருவோம். பாத்துச்சா? அந்த பிள்ளைக்கு எப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமோ? அடுத்த மாப்பிள்ள வரும்போது சொல்லி விடு கார்த்தி. ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? அதை எடுத்து கட்டிக்கிட்டேன். சரி, போயிட்டு வா போ. உன் தங்கச்சி கல்யாணம் முடியறதுக்குள்ள இது தனியா ஒரு மளிகை கடையை போட்டுரும் போலயா? அண்ணே, அக்காவுக்கு பிபி அதிகமாக இருக்குண்ணே. அவங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்குங்கண்ணே. சரிங்க டாக்டர். பாட்டு வரேண்ணே. அண்ணே, அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே. அவங்கள அங்கேயே முடிச்சுட்டு வந்திருக்கணும். அவசரப்படாதடா.
இதை நேக்கா தான் கொண்டு போகணும். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, மோர் குடிங்க. அப்பா இப்பதான் ஜமீன் பொண்டாட்டி மாதிரி இருக்கா. அம்மா எந்த புடவை கட்டினாலும் சின்ன படம் மாதிரி. போடி உள்ள. நீங்க என்னடா வரீங்க? போடா. அன்னைக்கு கோவப்படுறாரு புரியலையே. என்ன நடக்குதுங்க? பங்காளி டென்ஷன் ஆக வேண்டிய நானே அமைதியா இருக்கேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? சும்மா இருப்பாங்களே, உனக்கு ஒன்றும் தெரியாது. விஷயம் தெரியாம பேசிக்கிறீங்க. எல்லாரும் மருந்து குடிச்சு சாகலாம் பேசாம. என்ன இப்ப சரக்கு சாப்பிடுறியா? நான் என்ன அதுக்காக டென்ஷனாக நினைச்சிருக்கியா நீ? இப்ப வேணான்னா விடு. இல்லப்பா அப்படி சொல்ல நானு சாப்பிட்றேன்ப்பா. குவார்டர் போதும். வந்து தொலை. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரவா எப்படி? ஆக்டிங்க போடாத, எல்லாம் அவங்க எடுத்து வைப்பாங்க. சரி ரைட். டேய் இதெல்லாம் எடுத்து வைங்கடா. பங்காளி குவார்டர்னு ஒரு இதுக்காக சொன்னேன். புல்லு தாங்க இன்னைக்கு. யோ கார்த்தி, ஜமீன் வீட்டு சம்பந்தம் கிடைச்சது கண்டுக்காம போற. எல்லாம் உன்னாலதான்டா பங்காளி. அவன பங்காளி சரக்கு அடிச்சு போய் சண்டை போடுவோம். பங்காளி சொன்னா கேளு பங்காளி. அவன் மண்டையை உடைக்கிறோம், உடனே போய் சரக்கு அடிக்கிறோம். உன்னை யாரையா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது? பங்காளி இரு பங்காளி, நான் பேசிக்கிறேன். அது உன்னைய மாதிரி பாத்தீங்கன்னா வேட்டைக்கு போற வேலை மட்டும் பாரு. நான் வேணா வேற மாப்பிள்ளை பாக்குறேன்ப்பா. குடும்பத்தை பத்தி என்னடா பங்காளி? விடு பங்காளி, அவனை இன்னைக்கு விட்டு லேன் பண்ணிடுறேன். சரக்கு தான் முக்கியம். வா ஏலே சாப்பாடு குழம்பு வச்சிருக்கேன் வாடா. அந்த குழம்புல விஷத்தை வச்சு உன் புடிச்சிட்டு ஊத்து. பங்காளி நீ எதுக்கு இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? நம்ம தங்கச்சிக்கு அமையாம யாருக்கு அமையா போகுது? ஃப்ரீயா விடு. சரக்கு அடிக்கிற நேரத்தில் போய் அந்த வேட்டைக்காரன்ட்ட வெட்டி அம்படுத்திருக்க. சரக்கை போடுறான், போட்டு அவனை போய் கொடூரமாக அம்பளுக்குறான். சரியா? சாதாரணமாக நம்ம போய் சண்டை வளம் வாங்கிட்ட நல்லா சரக்கு தின்னு ஏற்றிட்டு போய் அவன் குடும்பத்தையே நடுரோட்டில் எடுத்து 7 கூட்டிடுவா. இதுக்கு போய் நம்ம மூஞ்சியை தொகை போட்டு உட்காந்துருக்க. நான் உன்னைய விட கோவக்காரன் தெரியுமில்ல, இருந்தாலும் ஏன் பொறுமையாக இருக்கேன். ஏய் 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 பக்காளி, ஏய் என்ன லூசு தனமான வேலையை பார்த்துக்கிருக்க? ஏய் டேயா, முதல்ல அடிக்கும் போது இப்படி கல்பா அடிக்க கூடாதியா, அடைச்சுக்கிருமியா. ஐயய்யா, இப்படியா படக்குன்னு எடுத்து குடிக்கிறது? ஏய் ஏப்பா ரைட் இருக்குமா வர்ற நீ? இன்னும் ஒரு ரவுண்டு உள்ளே போயிருக்காது, அதுக்குள்ளேயே ஒப்பாரி வைக்கிறாங்க. புதுக்குடிக்காரன்ற காமிக்கிறாங்க. பங்காளி சரக்கு அடிக்கிறது ஒரு மாபெரும் கலை. இன்னிலிருந்து நீ ஒரு மாபெரும் கலைஞனே. அப்படி சக்குன்னு எடுத்து குடிச்சா பாரு, ஊர் குடியாரன் பூரா தொத்து போனாங்க. என் தங்கச்சிக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை, நல்லா அழகா தானே இருக்கு. ஆமா, அப்புறம் ஏன் அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது? பங்காளி என் தங்கச்சிக்கு இந்த ஊர் உலகமே சுத்தி என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா கொண்டாந்து நிறுத்துறேன். நீ ஏன் பொங்குற? பங்காளி ஜமீன்தார் பொட்டுன்னு ஒரு பிள்ளையை காமிச்சாங்க. அது நீ ஒரே ஒரு பார்வை பாத்தியா? அந்த பார்வைக்கு கடவுளை இந்த மொத்த மலையுமே சுத்தி விட்டையா. அப்புறம் தாயா சொல்றேன், அது ஜமீன்தார் பொட்டு இல்ல பொட்டாட்டிட்டு. இது கூட பரவாயில்லையா? யாரு ஒரு பொம்பளையை காமிச்சாயா, அதுக்கு பேசாம பார்த்து குடிச்சிரு. அந்த மலையில இது குச்சிடலாமையா குச்சிடலாமையா. நான் என்னடா பேசிட்டு இருக்கேன்? என் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ அந்த நாரப்ப குடும்பத்தை பத்தி பேசுறீடா லூசுப்பல. அப்படி இல்ல பங்காளி. என் தங்கச்சி என் குடும்பத்தை அவமானப்படுத்தின அந்த ஜமீன்தார உண்டு இல்லைன்னு பண்ற நாள் எடுப்பா. பங்காளி, ஏ பங்காளி, யாரா அவன்? ஏய்
எந்திரியா யோ எந்திரியா நான் பங்காளி வேட்டைக்காரன் செத்துட்டாயா வேட்டைக்காரன் செத்துருவான் பங்காளி. செத்துருவானா பங்காளி? ஏன் ஜாக்கிங் குடிச்சு விட்டு சும்மா என்னத்தியா உளரா சார் படியா பங்காளி. யோ பங்காளி நான் உளரலையா. ஏய், ஐயோ ஏன் படியா? யோ எந்திரியா பங்காளி, சொல்றது கேளு. வேட்டைக்காரன் செத்துருவாயா. செத்தா செத்துட்டு போறாயா அவன்? சரக்கு அடிச்சோமே தெரியாத அளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டான் பத்தியா, அதுக்கு தான் மழை மேலே வந்து அடிக்குது. தா போறால வேட்டைக்காரன். யோ நில்லியா, யோ நில்லியா உன்னதாயா. ஏய் வா பங்காளி. பாரா பாரா பங்காளி, வண்டியெல்லாம் நடந்தே போய் பிடிச்சிடலாம். நீ என்னைய பள்ளத்துக்குள்ள இறக்கி விட்டுறாத, பார்த்து பார்த்து போ. ஏய் வேட்டைக்காரா, ஏய் ஏய் நில்லியா. ஏய் இல்லையா, ஏய் என்ன அடிக்க போறீங்க? ஏய் என்னடா குண்டோடி? ஏய் இல்லையா. யோ இரியா, உள்ள போகாதயா, நான் சொல்றத கேளியா. காலையில தான் வந்து வீட்டுல உம்புடுத்தீங்க, மறுபடியும் ஏன்டா மறிச்சு உம்புடுக்குறீங்க? காட்டுக்குள்ள போகாதயா, உன் உயிருக்கே ஆபத்து இருக்குயா. 20 வருஷமா போயிட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் நடக்கதா போய் நடக்க போதா? போயா. ஆமா எல்லாம் எனக்கு எனக்கு தெரியும். சிங்க முறியா சுட்டு சொல்லிட்டாரு. போய் ஏய், நாளைக்கு போ, போ, போ. போய்க்கலாம். யோ, வேலை இருந்தா போகாதயா, நில்லியா, சொல்றத கேளியா. யோ மங்காளி போனா போட்டு மங்காளி, உனக்காலாம் நம்ம அடிச்ச தருக்கு பூரா இறங்கி போச்சு. இப்ப மறுபடியும் நீ வாங்கி தருவியா? இதுதான் மழை பேர போய் அடிச்சோமா நான்? யோ, பங்காளி உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு சாக விடலாமா? செத்தா செத்துட்டு போறா, வேணா இருந்து என்ன ஆக போகுது? நீ வா பங்காளி, அடிச்சது பூரா இறங்கு. பங்காளி அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஓ பங்காளி, நான் தான் சொன்னேன்ல வேட்டைக்காரன் செத்துருவான்னு. இப்போ உள்ள போய் அவனை விலங்கு ஏதோ அடிச்சிருச்சு. அவன் செத்துட்டான் பங்காளி. ஊருக்குள்ள தகவல் சொல்லிடலாமா? அப்படி சொல்றதுலாம் உண்மையா பங்காளி? உண்மைதான் பங்காளி. நில்லியா நில்லியான்னு எவ்வளோ சொன்னமே, கேட்காம உள்ள போய் மாட்டிக்கிட்டானே. இப்போ இப்படி ஆகி போச்சே. நம்ம அவ்வளோ சொல்லி அதை மதிக்காம போயிட்டானே. போய் ஊருக்குள்ள சொல்லிடுவோம். ஆமா பங்காளி, சொல்லிடுவோம் பங்காளி. ஏய் முருகா, வேட்டைக்காரன் சொன்னா miss ஆகாது. நீங்க என்ன போகலையா? போல வீட்டுக்கு வாங்க, கறி கஞ்சி சாப்பிட்டு போலாம். போ போ வர்றேன் போ. இந்தா நல்லா கிழங்கு முட்டை மாதிரி போய்க்கிறியா? மிருகு அடிச்சிச்சு கிருகு அடிச்சிச்சு உயிரை வாங்கியிருக்க. யோ, எப்பா நீ பேசாதப்பா, மூளை குண்டியை நீ வீட்டை இறக்கிறப்பா, அடிச்சு சேர பூரா இறங்கிடுச்சு. மறுபடியும் 130 நீ கொடுத்தே ஆகணும்.